இவதானா? ஓ சரிங்க. 2 பிள்ளைகளா? ஓ 2 பிள்ளை. இதான் வீடு என்ன? ஓ இதுதான் வீடு. அது அம்மா அவங்களோட. இது சமையல் அறையா? ஓ இது சமையல். உள்ள இல்லைங்களா? ஓ இவங்களுக்கு தான் தர இன்னும் வச்சிருக்குது. இங்கே இருக்கு. வெளியில கொண்டு வரீங்களா குளிருமாவைக்கு? இல்லை இல்லை தானே. இங்கே ரூமை காட்டுறேன் சார். நீ வீங்கிட்டு நாங்கள் இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். என்ன வேலைக்கு போகிறீங்க? தோட்ட வேலைக்கு தான். டெய்லி போகிறதா? டெய்லி இல்லை, இந்த மாமிக்கு சொகம்லனால போகிறதில்ல, இவங்களுக்கு வரத்துக்கு இல்லாதனால. அப்போ இந்த தலையில் வந்து காட்டுங்க, இந்த தலையில் வந்து கட்டி இருந்துட்டீங்கன்னு. தலையில் வருத்தம் பண்ணாலே கஷ்டம் தானே. அதுதாகி காது வழியாக ரத்தம், காது வழியால் ரத்தம் பாடுறது. அப்போ இப்போ ஆப்ரேஷன் பண்ணினது? ஆப்ரேஷன் பண்ணோம், இன்னமும் கிளினிக் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு தடவை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சின்னவங்கனால இப்பயே திரும்ப பண்ணலானால டேட் கொடுத்துருக்குறாங்க 6 மாதம். அது என்ன சொன்னாங்க? அப்போ என்ன செலவாகும்ன்றதா சொன்னதா? ஓ செலவாகும்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கையில் பெருசாக உதவி எங்களுக்கு இல்லாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். எங்க ஒரு அக்காவை நாங்கள் சந்தித்தோம். நாங்கள் அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, இங்கால ஃபுல்லாக தமிழாக்கள்ன்றது ஃபுல்லாக இல்லையா, இந்த ஏரியா ஃபுல்லாக தமிழாக்கள்ன்றது இல்லையா, தமிழாக்கள் இல்லையா, ஃபுல்லாக கலந்து இருக்கிறாங்களாம். அப்போ இதால் தான் அந்த அக்காட வீட்டை போகணும். அப்போ கேட்டோம், இங்கே பீட்ரூட் தோட்டம், ஸ்ட்ராபெரி தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்க, அவள் சொன்னால் இப்போ பீட்ரூட் சீசன் இல்லையா, கோவா அவள் பயிர் செய்திருக்கிறான்னு சொன்னாவோ. அப்போ அவட வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டம். இங்கே ஒரு சிங்கிள் ஐயா தான் செய்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், இங்கே ஸ்ட்ராபெரி பழங்கள் இல்லையாம், இப்போ பூக்குதாமன்னு சொன்னார். இலக்கியது கொஞ்சம் ஏறி போகிறோம் தானே. பாரு, இது ஃபுல்லாக அந்த ஐயாட தோட்டம் தான். பெரிய ஒரு மலையில் ஏறி போகிறோம் தான். பாருங்க, இங்கே பாருங்க இந்த வியூ. ஓ மேன், இல்லை மேலே ஏறினாலும் இலக்கியம் தானே நார்மலா. ஆனால் இங்கே பாருங்க ஏறி போகிற. இங்கே பாருங்க, இதுவும் ஐயாடது தானேடா. ஓ கண்டியில் ஓகே. 100 இலக்கு வந்ததுலேருந்து குளிரும் கஷ்டமாகவும் இருக்குது வீடியோ எடுக்கிறது. என்ன சொன்னால் அந்த மழை நேரங்களில் வீடியோ எடுக்கிறது கஷ்டம் தானே. ஆனால் இலக்கியமான வேறு வராது என்ன இந்த இடத்துல. பாருங்க, கோவா தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த அக்காட தோட்டம் இதா? அந்த தமிழ் அக்காட தோட்டம் இதுதானா? தமிழ் அக்காட தோட்டம் இதுதானே? ஓ அந்த அக்கா பைத்தா போடல. இதுதானா மேலே தானா? உங்களோட வைஃப் தானாவே? இப்போ என்ன இப்போ அறுவடை பண்ணுற டைம் அது? மயக்க மாட்டுங்கண்ணா. என்ன இது ஃபுல்லாக நீங்கள் தான் செய்கிறீங்க? ஆமாம்.
சொல்லுங்களேன் இதை பற்றி. இதை பற்றி எப்படி சொல்கிறது, கோவா இது ஆமாம். இதை வந்து சின்னதில் நாங்கள் தவான் போட்டு திருப்பி கோவா குழி அடித்து சுண்ணாம்பு போட்டு அதை கிண்டி அதுக்கப்புறம் கண்டை நாங்களாம் தவான் போட்டு அந்த கண்டை எடுத்து நாட்டுவோம். நாட்டி அதுலேருந்து இப்போ 3 மாதம் 3.5 மாதத்துல கோவா 3 மாதம் 3 மாதத்துல கோவா ஃபுல்லாக அறுவடை செய்கிற 2.5 மாதத்துலேயே எடுத்துடலாம் நம்ம. இதை இப்போ 2.5 மாதத்துல கூட வெட்டிடலாம். அது வந்து நம்ம சாத்து பண்ணுறது மருந்து உரம் அதுங்களில் போட்டு தான் நம்ம அந்த சாத்து பண்ணுற மாதிரி தான் வெட்டலாம். ஆமாம். நீங்கள் மெயினாகவே இதுதானே செய்கிறேன்? இல்லை இதுவும் லீக்ஸ் அது இதுன்னு இதெல்லாம் அவங்கள்ட்ட தானே? இல்லை இது மட்டும் கோவா மட்டும். இப்போ எந்த லெவலில் நீங்கள் இப்போ பிடுங்குவீங்க அதை? எந்த அளவு வந்தா? இதோ இப்போ நான் காட்டினேன். இதோ இப்போ இது வந்து இது மாதிரி வரணும். இது மாதிரி வந்து இப்போ இப்போ இந்த இப்போ தான் கெட்டி ஆகுது. அப்படின்னா அந்த கோவா இப்போ நீங்கள் நாட்டி எத்தனை மாதம்? இப்போ வந்து இது வந்து 1.5 மாதம் அது மாதிரி இருக்கும். 1.5 மாதத்துல இப்படி வந்து 1.5 மாதத்துல அது வந்து நம்ம சாத்து பண்ற மாதிரி. நான் முதல் சொன்னேன் இந்த மருந்து உரம் அது எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதுபடி நம்ம சீக்கிரம் எடுத்துடலாம் கோவாவை. ஆனா 2.5 மாசத்துல கோவா வெட்டணும். ஆனா இங்கிட்டனா நாங்க 3 மாசம் விலை பாத்திர மாதிரி நாங்க வச்சுக்கலாம். இப்ப எவ்வளவு போகுது ஒரு கிலோ? எவ்வளவு கொடுக்குறீங்க விலங்குல? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க கோவா? முத்தினதுக்கு நீங்க கிலோ படி தானே கொடுப்பீங்க? ஆமா, அது வந்து இப்ப விலை பாத்திர மாதிரி. இந்த இப்போ ஆர்த்திகையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோமே கொழும்பு வேலை கோவா 250 ரூபா போச்சுன்னா இங்கே அதே படி தான் 250 ரூபா ஒரு கிலோ. இப்போ ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது வந்து காற்று ஜூனி ஜூலி வந்து ஷுவர் பண்ணலாம் விலை ஒன்று போகணும் கோவா. ஏன்னா காற்றுக்கு வந்து கோவாவை சாதாரணமாக எடுக்க இயலாது. ஏன்னா சுத்தப்பட்டுச்சுன்னா கிழங்கு உருவாகிடும் அடியில். அதுக்கப்புறம் முட்டை கட்டாது. இந்த கிழங்கு உருவாகி இல்லை இதில் இல்லைன்னா நான் காட்டுவேன் கிழங்கு உருவாகும். ஒன்று பிடுங்கி காட்டிடாதுன்னு இயலாது. இப்போ பிடுங்க இயலாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ கோவா மட்டும் தான் செய்கிறீங்க, வேறு இடமும் இருக்கா? இல்லை இது மட்டும் தான். லீக்ஸ் இல்லை இதில் முதல் லீக்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கோவா அப்படி அந்த வரிசையா இருக்கிறேன். அப்படி ஏறி பாப்பா வாங்கலாம். நீங்க வேலை செய்யலாம். அந்த அண்ணன் மருந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. மைக்கு தாங்க மருந்து அடிக்கல எல்லாம். அண்ணன் மருந்து அடிச்சு கொண்டு இருக்கிறார். இது என்ன கிணறாண்ணா இல்லை தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்களா? அது ஊத்தாது. இது நீங்க எதுக்கு? தாப்பம் இல்லை. புல் உள்ள அந்த சுரி சகதி என்று சொல்றீங்க சுரி. ஆனா சரி கூலாரி ஊத்து தண்ணி பாத்தீங்களா? எல்லா நேரமும் இதுல தண்ணி இருக்கும். எல்லா நேரமும் இருக்கும். இதுல வந்து காட்ட முடியும். அதை சூவோடைய கழுவலாம். கொஞ்சம் இதாயிடுது, சுரி ஆயிடுச்சு. அங்க கீழே விழுந்தா அப்படியே சுரி எடுக்கிற கஷ்டம்தான். இது பார்க்க நல்லா இருக்கு. இந்த பூவை பாருங்க எப்படி மலையால ஏறி போகிற மாதிரி. அண்ணன்ட நிலம் பெரிய நிலம் தான். நீங்க பாருங்க கீழே இருந்து பார்க்கக்குள்ள தெரியலடா, மேல இருந்து பார்க்கக்குள்ள பாருங்க ஐயா நிலம் பெரிய நிலம் தான். இங்கெல்லாம் அவங்க தண்ணி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மருந்து மட்டும் அடிச்சு விட்டாங்கன்னா சரி. பெரிய நிலம். பாருங்க அட்டைகள் என்ன அது மற்றவங்கட நிலம் போல. இது ஃபுல்லா கோவாதான். நடந்து முன்துண்டு மட்டும் தான் பார்த்தா மேலேறி வந்தா பெரிய துண்டா தெரியுது. விளைக்குது என்ன மண் மலையில ஏறி வந்த கடும் விலை விளைக்குது பாருங்க. நான் நினைக்கிறேன் இதான் நான் வீடு இல்லாட்டி இந்த இதுக்காக வேண்டிய இதுல வந்திருக்காங்க. வீடு சின்ன வீடு தான். மேலே நம்மளா சின்ன கோவா அமைச்சிருக்கிறாங்களா, அங்கே போயிட்டு பார்ப்போம்.
நல்லா இருக்குன்னு பார்க்க பச்சை பசேல்னு. வரலாம். நம்ம இந்த மேலே ரிவ்யூவை பார்க்கலாம். மேலே ஏறுவோமா? ஏறுற கஷ்டமா தான் இருக்கும். ஓ நீ வராத அட்டரிக்கா இப்போ வேண்ட பார்த்தண்ணா சூம் பண்ணி எடு பார்ப்போம். இங்கே நான் எடுக்கிறேன். ஓகேங்க. அட்டைக்கு தான் பயம். நான் வந்து ஷூ போட்டுருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல. நான் சொல்கிறேன் நான் ஷூ போடுறேன். அந்த ஷூ கொண்டு வந்தேன். அவர் போடாதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதானே. நான் சொன்னேன் நான் ஷூ போடுறான். இங்கே பாருங்க அட்டை பார்த்தீங்களா? அட்டை ஓகேங்க. இங்கே பாருங்க. அடுத்தது இந்த வியூவை பாருங்க. இந்த வியூவை காட்டுறதுக்காக தானே வந்தேன். இலக்கிதுன்னு கடுமையாக இலக்கிது. அங்கே இருக்கு அங்கே பாருங்க. சரி ஓகே, இப்போ இறங்கி போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் அண்ணன் சொல்கிற பார்த்தா இதெல்லாம் இப்போ ஒரு மாதமாக இருக்கும், ஒரு மாத கண்டுகளாக இருக்கும். பாருங்க அண்ணன் மருந்தடிச்சு வராரு. அப்படியே அண்ணன் பூக்கல்ல வரதில்லை. அப்பல் தோட்டங்களா? எங்க இங்கிட்டு அப்பல் வராது. கிளைமேட் அனுகூலமா அப்படின்னா அந்த சூடு ஊருக்கு அப்படிதான் அப்பல் பியாஸ் அப்படி வரும். இங்கிட்டு பழத்தொருங்க இல்லை. அப்பல் வந்து கொரகாசா இல்லை தான் மிச்சமே. கொரகாசுனா இதை தாண்டி பனியை போக்குல இருக்கு. பனிக்கு போகும் அங்க இருக்கு என்ன அங்க இருக்கு. இங்கிட்டு வந்து இந்த கிளைமேட் சூடு தண்ணி. ஆமாம் அப்பல் வராது. மழை வரும், அப்பல் காய் வராது. குளிரிடங்கள்ல வராதுன்னு சொல்றீங்க? குளிர் பிரதேசங்கள்ல வராதுன்னு சொல்றீங்க? சரி நன்றி. அங்கிட்டெல்லாம் சூடு. இப்போ கூட குளிர் இல்லை. கொரகாசை இங்கிட்டு வந்து குளிர் தான் இந்த டைம். சரி இப்போ நான் வாரமே என்ன சரியா போயிட்டு வாரமே. சந்தோஷம். நீங்கள் கொழும்பா? நாங்கள் மட்டக்களப்பு. ஃபோனில் பார்த்து என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க? ஆமா நான் அப்பயே யோசிச்சேன் ஒரு கண்டிருக்கேன் ஃபோன்ல அப்படின்னு. என்ன மெசேஜ் அனுப்பினேன்?
இல்லை நீங்கள் அதை எல்லாத்தையும் உதவி செய்யற தானே அதுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். எதுல டிக்டாக்லயா ஃபேஸ்புக்கில் தானே வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டோம். ஓகே ஓகே அதை அப்படியே விட்டுட்டோம் நாங்கள் எடுக்கிறது. விலங்குல ஸ்கூல்ல இருந்து ஃபோன் எடுத்துட்டாங்க. ஆமா அப்படி என்ன எப்போ ஒரு 4 மாசம் இருக்குமா? ஆமா 4 மாசம் அப்படி இருக்கும். ம் ஆனா உங்களுக்கு எனி டைம் 4 இல்லாட்டி வைஃப் கிட்ட தான் ஃபோன் இருக்கும். வைஃப் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். உதவிக்காகவா? உதவிக்காகத்தான் நாங்க பண்ணோம். ஏன்னா எனக்கு ஒரு பாபா இருக்கு, சின்ன குட்டி பாபா. அதுக்கப்புறம் கட்டி வந்த அந்த மருத்துவ செலவுக்காகவா? அப்புறம் நாங்க லோன் அது இதுன்னு எடுத்து தான் கொஞ்சம். இப்ப நாங்க பாக்குறப்ப நீங்க இந்த இது செய்றீங்க தானே, இப்ப இதன் மூலமா போதிய வருமானம்ன்றது இப்ப நீங்க அன்றாடம் அது இப்படித்தான். நான் உங்களுக்கு முழு கதையை சொல்லலை. அப்படின்னா நான் உங்களை நான் கண்டிருக்கேன் ஃபோன்ல, அப்புறம் அந்த யூடியூப்ல தான் மிச்சமே கண்டிருக்கேன். வாட்ஸ்அப்ல அதுக்கப்புறம் உங்க நம்பரை தேடி எப்படியாச்சும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட உதவி கேட்கலான்னு இந்த வைஃப் தான் சொன்னிச்சு. இத்தனை பேருக்கு உதவி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வாக்கல் சொன்னேன், இல்லை அவர்கிட்ட ஊர் சைடுக்கு எதுவும் மற்ற பர்டிகுலர் சைடுக்கு எதுவும் உதவி பண்ணுறாரோ தெரியல, நம்ம கேட்டு நம்ம இங்கே எல்லாம் வருவாங்களான்னு. ஆனா நீங்க வருவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இப்ப இந்த தோட்டம் கூட நான் பாத்துக்கிட்டாலும் இந்த மரக்கறி எடுக்கிறது வந்து வேற ஆளு. உண்மையை சொல்லணுமே, நீங்க வேணா நீங்க இது வந்து பிரைவேட் நாள் சமம். இது உங்களோட சொந்தமான காணி இல்லையா? சொந்த இடம் இல்ல. இப்ப இந்த வீடு வந்து கூலிக்கு நாங்க வாடகைக்கு இருக்கோம். உங்களோட மாசத்துக்கு 7500 ரூபாய் கட்டணும். கூலிக்கு தான் இருக்கிறோம். சொந்த வீடு இல்ல. மாசம் 7500. இந்த சைடுல அப்படித்தான். சீதால எங்க போயிட்டு கேட்டு பாருங்க. சின்ன ஒரு காமராவா இருந்தாலும் அந்த கூலி அப்பதான். வசதியும் குறைவா, தண்ணி வசதி இப்ப தண்ணி தூக்க தான் போறீங்க. குடி தண்ணி தூக்க போறீங்க. அந்த வீட்டுக்கு தான் குடி தண்ணி தூக்க போகணும். ரெண்டுமே குடி தண்ணி இல்ல. இது ரெண்டுமே அந்த பொழுகிறதுக்கு நல்லா. அது வந்து பொழுகலாம் அப்படின்னா சாமா கழுவிக்க, உடுப்பு கழுவிக்க இந்த தண்ணி பாவிக்கல. அது இது பல்லாவி, அந்த பழசாவின்னு வாங்க. அது அது என்ன அப்ப இது இப்ப ஓனர் வந்து வேறது, இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. இப்ப எங்கெல்லாம் பாத்துக்கத்தான் சொல்லியிருக்காங்க. மரக்கறி வெட்ட வரக்குள்ள வந்து சொந்தக்காரவங்க வருவாங்க. இப்ப இப்ப இந்த டைமுக்கு கூட நான் இந்த ட்ரெஸ்ஸோட நான் வேலை செய்யறேன்னா அதுவும் எனக்கு ஒரு கணக்கு கிடைக்கும் சொந்தக்காரவங்க கிட்ட. இப்ப நான் வந்து இது வந்து கூலிக்கு. நீங்க வேணா வீட்டை போயிட்டு பாருங்க, உண்மையா சொல்றேன் பொய்யா சொல்றேன்னு. இவரை நம்ப 2 ரூம் தான். எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கு. அப்புறம் சின்ன 1.5 வயசு. இந்த வீட்டுல இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் பாபா 2 வைஃபும் அம்மாவும் மட்டும் தான். அம்மாவுக்கு சுகம் இல்லை. அம்மாவை நான் தான் பார்த்து பாக்குறேன். அதுவும் அம்மாவுக்கு பாபாவும் நல்லா பார்த்து கேளாது. 1.5 வயசு பாபா இந்த நான் இப்போ அனுப்பியிருந்த மெசேஜ் ஒன்று, பாபாவுக்கு சுகம் இல்லைன்னு. இன்னும் பாபாவுக்கு 1.5 வயசுன்னு நீங்க கூட நினைக்க மாட்டீங்க. எனக்கு இருக்க பாபாவுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு தலையில கட்டி ஒண்ணு வந்துருச்சு. பிறந்ததுல இருந்து 2 கிழமையா ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டாங்க. இங்கதான் கட்டி ஒண்ணு இன்னும் இருக்கு அந்த கட்டி. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண நாங்க பார்த்தோம், எங்கிட்ட இல்ல. அப்புறம் தான் சின்ன லோன் கொடுக்குறாங்க தானே, லோனுங்க எல்லாம் கொடுப்பாங்க தானே. அதுல 15,000 ரூபாய் எடுத்து தான் நாங்க அந்த இந்த மாதிரி மழை டைம்ல எங்களுக்கு வேலை இருக்காது, நிப்பாட்டிடுவாங்க வேலை. அந்த டைம்ல நாங்க 2 பேரும் வீட்டுல எது செய்ய போனாலும் கடைங்களுக்கு போனா கூட உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. அப்படிப்பட்ட இதுல தான் நாங்க இருக்கோம். அப்ப நீங்க இப்ப உங்களோட சொந்தமான இடம்? சொந்த இடம் இல்ல எங்களுக்கு. அப்படின்னா இல்ல நீங்க பிறந்த இடம் எல்லாம்? பிறந்த இடம் வந்து பொரகாஸ். நான் இப்ப சொன்னேன். அப்ப கூட அம்மா அப்பா அவங்க இருந்திருக்காங்க அந்த கூலி வீட்டுங்கள்ல தான். முந்தி காலத்துல கூலி வீட்டு அப்படி இப்படின்னு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் படிப்பையும் 6 வயசுல தான் முடிச்சேன். ஏன்னா எங்க அப்பா பிலிக்காவில செத்துட்டாரு. அப்படின்னா அந்த கேன்சர் வந்து அப்படியே படுத்த படுக்கையா இருந்து கட்டல்லையே 3 மாசம் அப்படியே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் இப்ப ஸ்பெஷல்ல தான் இருக்கு. அம்மாவுக்கு இயலாது. வேணா நான் இந்த மலையில் நனைஞ்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு வாங்கல. ஓகே ஓகே. பாபாவையும் அம்மாவையும். பாபாக்கு இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. ஆனா உடம்பு யாரு பார்த்தாலும் சொல்ல மாட்டாங்க இந்த பிள்ளைக்கு 1.5 வயசு. நீங்க அங்க காட்டுங்களா வாங்க.
இந்த மைக்கை மாட்டு வாங்க காட்டுங்களே. இந்த மைக்கை மாட்டி விடுங்க. கொஞ்சம் வா கொஞ்சம். சரிப்பா. ஓகேங்க வழுக்குது. சரி ஓகேங்க பார்ப்போம். இவதானா? சரிங்க. 2 பிள்ளைகளா? 2 பிள்ளை. இதான் வீடு என்ன? இதுதான் வீடு. அது அம்மா அவங்களோட. இது சமையல் அறையா? இது சமையல். உள்ளுக்கு காட்டிடும் பாட்டை போட்டுருக்கு. பரவாயில்ல வாங்க. இல்ல பரவாயில்ல வரல. இல்லைங்களா? இவங்களுக்கு தந்த தர இன்னும் வச்சிருக்குது. இருக்கு. வெளியில கொண்டு வரீங்களா குளிருமாவைக்கு? இல்ல தானே. இங்க ரூமை காட்டுறேன் சார். நீ வீங்கிட்டு நாங்க இப்பதான் வேலை விட்டு வந்தேன். என்ன வேலைக்கு போறீங்க? தோட்ட வேலைக்கு தான். டெய்லி போறதா? டெய்லி இல்ல, இந்த மாமிக்கு சொகம்லனால போறது இல்லை, இவங்களுக்கு வத்துக்க இல்லாதனால. எத்தனை 1.5 வயது? 1.5 வயசு. தலையில கட்டி இருந்தது. தலையில கட்டி வந்து காது வழியா ரத்தம். என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? பிறந்ததுல இருந்து இருக்கல்ல, பிறந்து 1 கிழமை இருக்கட்டும் கட்டி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கிடைச்சதுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் தாக்குனாங்க. அப்பயும் இன்னமும் சரியா போகல. இந்த வாக்குல காதுல ரத்தம் வரும். காதால ரத்தம் வரும். என்ன பாக்குறீங்க? பாருங்க எப்படி பார்த்துருக்காரு. யார் நிக்கிதாமா? என்ன ஆச்சு? யார் நிக்கிதாமா? வித்தியாசமா பாக்காவோ? யாரு? பேர் என்ன? பேச மாட்டாவோ ஏன்னா சின்ன ஆள் தானே. அப்ப இந்த தலையில வந்து கட்டுங்க. இந்த தலையில வந்து கட்டி இருந்துட்டீங்கன்னு. தலையில வருத்தம் பண்ணாலே கஷ்டம் தானே. அதுதாகி காது வழியா ரத்தம். காது வழியால ரத்தம் பாருது. அப்ப இப்ப ஆபரேஷன் பண்ணோம். இன்னமும் கிளினிக் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு தடவை ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சின்னவங்கனால இப்பயே திரும்ப பண்ணலானால டேட் கொடுத்துருக்குறாங்க. 6 மாசம். அது என்ன சொன்னாங்க? அப்ப என்ன செலவாகும் சொன்னதா? செலவாகும்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கையில் பெருசாக உதவி எங்களுக்கு இல்லாதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். போயிட்டு தங்கி தான் செய்யறதுனால கொஞ்சம் இது இவங்களும் ஸ்கூல் போகிறாங்க தானே, விட்டுட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. அதனால கொஞ்சம் ப்ரைவேட்டாக செஞ்சோம். அதுக்கப்புறம் செய்ய இல்லை ப்ரைவேட்டாக. ஓகே. எவ்வளோ செலவாகும்னு சொன்னேன்? ப்ரைவேட்டாக செய்யணும்னா கொஞ்சம் அப்படிதான் அப்படியே ரெடிமேடாக செஞ்சுட்டு வரதுனால எப்படியும் 1 லட்சம் கிட்ட போகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களை அந்த அளவு கொடுக்கலனால ப்ரைவேட்டாக 1 லட்சம் கொடுக்காதால கொஞ்சம் பிரச்சனை இன்னும் சரியாகல. ப்ரைவேட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்ல மருத்துவம் பார்த்து. இப்போ வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல் தானே செய்கிறோம். அரசாங்க ஹாஸ்பிட்டல் ஸ்லோவாக தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. காதெல்லாம் ரத்தம் மாறுதுன்னு. சரியக்கா, அந்த இப்படிதான் இந்த வீடியோ நம்ம அப்படி போடுவோமே. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நாங்க பார்த்துட நினைச்சோம் பெரிய ஒரு தோட்டமா இருக்கு. இல்லை, நான் கூலிக்கு தான் இருக்கிறோம். சொந்தன்ட்டு எங்களுக்கு வீடு இல்லை. என்ன டூர் ஏட்டன் நான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறதா. எங்க சொந்த தோட்டம்லாம் இல்லை. இவர் வேலை செய்யறாரு, நானும் வேலை செய்வேன். அடிக்கடி வீடுகள் மாறி இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வேலை இல்லாம போனா மாறி போவோம். இப்ப வரைக்கும் ஒரு 4 வீடு கிட்ட மாறி இருக்கிறோம். ஒரு வருஷத்துல எத்தனை தடவை மாறுவீங்க? ஒரு வருஷத்துல எப்படி சுரேஷ், ஒரு வருஷத்துல வீடு மாற மாட்டோம். ஒரு வருஷம் இல்லை. நாங்கள் இப்போ எங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சுன்னா அப்படின்னா அந்த வேலை இல்லாம போயிட்டு வீட்டை சொந்தக்காரவங்க வந்து கூலி கொடுக்க இல்லாட்டி போயிட்டா அப்படி வீட்டை கேட்டால் நாங்கள் 3 மாதம் மாதிரி டைமை கேட்டு நான் வேலைக்கு போக மாட்டேனால இவர் மட்டும் தானே வேலை செய்வார். கூலி கட்டிக்கிட்டு ஸ்கூல் வேலை ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் செய்யறதுனால கொஞ்சம் கூலி கட்டினாலும் வீடு கேட்ட போய் கொடுத்துருவோம். இந்த பாப்பாவுக்கு தான் 1.5 வயசு. ஆனால் எல்லாம் கேட்குறது ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு. இவங்ககிட்ட வெயிட்டும் குறவு. இப்போ தான் இருக்கிறாங்க 4 கிலோ.
சரி ஓகே. இப்போ உங்களுக்கு கஷ்டத்தையும் சொன்னீங்க அண்ணன். இப்போ அப்படியே நான் வீடியோவில் போடுவேன் தானே, 1,00,000 ரூபா ஒன்று சொல்கிறீங்க அந்த பிள்ளையோட இதுக்காக என்னென்ன. ஓகே. இப்போ என்னென்னு சொன்னாலே இந்த சீதாளியை பற்றி இப்போ என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக என்னதான் இப்போ அதை கிளியர் பண்ணும்போது இப்போ சில விஷயங்கள் சொன்னீங்க தானே என்ன சமயம் சம்பந்தமானது. அப்படியே இந்த காட்டுங்க அப்படியே இதுக்கு பக்கத்தில் தானே இந்த சீதை அம்மன் கோயில் இருக்கு. இப்போ இந்த நீங்கள் ஒரு விஷயம் உண்டு சொன்னீங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அந்த இங்க வந்து ராவணன் இருந்தவர் தானே. இப்போ இந்த காட்டுற ஒரு வரலாறை சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த காட்டுல ராவணன் வாழ்ந்தாரு அப்படின்னா சீதையை கூட்டு போயிட்டு வச்சிருந்தது இந்த காட்டுல தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு மிச்சம் அந்த கதைங்க தெரியும். நீங்க நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்களேன். இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ எப்படி தானே வரலாறுன்றது அப்படி எல்லாரோட காதால கேட்டு மாறி மாறி வந்தது தானே. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. இப்போ எங்கிட்ட சொன்னீங்க ஒரு விஷயத்த, அதை நீங்க சொல்லுங்களேன். ராவணன் கொல்கட்டை அதான் முக்கியமா நான் இப்ப கூட நாங்க அதை செய்வோம். அப்படின்னா கொல்கட்டைன்னு ஒண்ணு செய்வாங்க, நம்ம அக்கல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் சாப்பிடுற ஐட்டம் ஒண்ணு. ஆனா அது இந்த காட்டுல இருக்குங்கிறாங்க. ஆனா இருக்கு கொல்கட்டா தெரியுதானே. இப்ப நாங்க எல்லாரும் செய்யறது. ஆமா, இந்த இப்படி பிடிச்சி செய்யறது இப்ப கல்லாகி இருக்காது. கல்லாகி இருக்கு. இப்ப நீங்க என்ன விளக்கம் என்று சொன்னால், ராவணன் காலத்துல அவங்க செய்து சாப்பிட்ட கொல்கட்டை வந்து இப்ப அப்படி இருக்கு. அவங்க அப்படியே இந்த காட்டுல இருக்கு, அப்படி இருக்கு. இப்ப அது பழுதாகி கல்லாகி இருக்கு அது. ஆனா இப்போதைக்கு இப்ப சாப்பிடல. அதான் இப்ப சாப்பிடல. அதுதான் சொல்றேன். காட்டுக்கு வச்சு அந்த சீதை சாப்பிட்ட பழத்துரும் அந்த பழங்கள், அந்த பழங்கள் கூட இந்த காட்டுல இருக்கு. ஆனா அதான் அங்க அந்த சீதை இருந்த இடத்துல தான் சாப்பிடலுங்கிறாங்க. இப்ப வெளியே கொண்டு வந்து நம்மளுக்கு சாப்பிட இயலாது. பழங்கள்னு சொன்னா இந்த காட்டுக்குள்ள போய் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப அப்படின்னா இப்ப நான் அந்த சீதையம்ம கோயிலை பத்தி சொன்னேன். ராவணன் அது எங்களுக்கு தெரியும், நாங்களும் போயிட்டு பார்த்துனாங்க. அந்த இடத்துல அதுல இருக்குத்தானே ஹனுமான் காலடி தடம். அதுல ஹனுமான் வந்து ஒரு மோதிரத்தை கொடுக்குற அந்த படம் ஒன்று இருக்கு. அந்த இடத்துலதான் சீதை வந்து இருந்தவ. இப்ப சீதை அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த மான தேடி போன கதை. அப்பதானே ராமர் கூட்டு போனாரு. அந்த டைம்ல சீதை அந்த பழங்கள் புடுங்கி சாப்பிட்டாங்க. அந்த சவுக்கா ஷோப்ல இருந்து எல்லாம் அந்த காட்டுக்கு இருக்குங்கிறாங்க. ஆனா அதை நம்ம வெளியே கொண்டு வர இயலாது. இப்ப அந்த பழங்களா இருந்தாலும் போகலாம். அது காலை டைம் பகல் டைம் அப்படி போகலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் காட்டுக்கு போகலாம், உள்ளுக்குள்ள போகலாம். அப்ப நம்மள தாக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அப்படிலாம் இல்லையா? தாக்கக்கூடியது அப்படின்னு இல்ல. நைட்டுக்கு தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும். நைட்டுக்கு என்ன மிருகம் வரும்? பண்டி வரும், மரம் வரும். அது 2 தான் கூடுதலா வரும். 2 தான் வீட்டுக்கிட்டே வரும். 6 மணி ஆயிடுச்சுன்னா வரும். இந்த மாதிரி மழை டைம்ல அடிக்கடி வரும் பண்டி. இங்கெல்லாம் வரும். நேத்து நைட்டு கூட வந்துச்சு. நேத்து நைட்டு பண்டி வரும். இதெல்லாம் சாப்பிடும் தானே. ஆமா, இல்ல பண்டி வந்து இது சாப்பிடாது, மரத்தான் கோசம். பண்டி வந்து சாப்பிடுறது வந்து கிழங்கு அடியில நோண்டி மரம் சாப்பிடு. கோவா லீக் மரம் சாப்பிடுறது இதெல்லாம். ஆனா சிறுத்தையும் இருக்குங்கிறாங்க. சிறுத்தையும் இருக்கு. அப்ப நம்ம இப்படி புல்லுக்குள்ள போறப்ப இல்ல அதுக்கு என்ன பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி டைம்ல நாங்க விரவுக்கெல்லாம் போவோம். இதுக்குள்ள நீங்க விரவுக்கெல்லாம் போறீங்க. அப்ப நீங்க அப்ப ஏதாச்சும் அடையாளங்களை பாத்துருக்கீங்களா? அப்ப ராவணன் வாழ்ந்த இடம் சொல்றாங்க. கொஞ்சம் காட்டு உள்ளுக்கு போகணும். நாங்க தூரத்துல நீங்க இப்ப பாக்கல சொல்லி இருக்காங்க, பார்த்தது. அப்ப பார்த்தவங்க சொல்லிருக்கிறாங்க அந்த கொல்கட்டை எல்லாம் அப்படி கல்லு மாய் கிடக்கு. அவங்க முதல் சாப்பிட்டதெல்லாம். ஆனா அந்த இப்ப அக்கலையில கூட ஒரு கதை சொன்னாங்க. அது வந்து உண்மையான கதை. நாங்க பார்க்கல. 4 பேர் விரவுக்கு போயிட்டு கால் இந்த கட்டவனை பொழக்க போயிட்டு கால் பொழந்து யாருக்கு அந்த விரவுக்கு போனவங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 3 பேரும் அந்த ஒருத்தரை தூக்கிட்டு வந்து வெளியே ரோட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ள அந்த காயமுள்ள தடையமுள்ள அந்த அனுமான் மலையை தூக்கிட்டு வந்தாரு இந்தியாவில இருந்து. சஞ்சீவ அது வந்து காட்டுக்கு விழுந்து காட்டுல இருக்கு. அது உண்மையான கதை. அது உடம்புல பட்டுச்சுன்னா எந்த காயம் பட்டாலும் ஆறிடும். போயிட்டு தேடி இருக்காங்க. அந்த சஞ்சீவ பேர் அவங்களுக்கு கிடைச்சு இல்ல. ஆனா அந்த காயம் ஆறி போயிட்டு தையல் போடணும்னா எப்படி 10-15 தையல் போட்டிருக்கணும் அந்த காலம் அப்படின்னு. அது உண்மையான கதை. அது அதுனா உண்மை. ஏன்னா அந்த சஞ்சீவ பேர் வந்து அனுமான் தூக்கிட்டு வரக்குள்ள அந்த மலையில பாதி விழுந்து அந்த விழுந்த கொட்டாஸ் தான் அந்த அக்கலையில இருக்கு. இப்ப அந்த மலை அந்த லட்சுமணனுக்கு காயப்பட்டு வேற எடுத்துக்கிட்டு வந்தாரு. அப்ப இந்த காடு தான்
ராவணன் வாழ்ந்த காடுன்னு சொல்றீங்க. ஆமா அந்த அசோகா மரம் அதான் அங்க சொல்றீங்கன்றல அதான் உண்மைதானே, அது உண்மை கதை. உண்மையானது அதுதானே. அசோக மரம் இருக்கு, அது வந்து அசோக சீதை அந்த அசோக மரத்துக்கிட்ட தான் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மரம் இருக்கு, அந்த பெரிய மரமா சிகப்பு பூ வரும் அதுல. ஆனா அந்த விறகு எரிக்க கூடாது நம்ம. அது வந்து உண்மையாலு. சரி ஓகே. என்னன்னா தான் இப்போ இப்படித்தானே, இப்போ இது ஒரு என்ன சொல்ற, அந்த காடு வந்து முக்கியமான காடு, ராவணன் வந்த காடு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதான் இது நிறைய பேர் பார்க்க வரவங்க தானே. நேற்று நாங்கள் போகும்போதும் கூட அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்தவங்க. இந்தியாவில இருந்தே வராங்க கோயில். ஓ நிறைய பேர் வரோம். கோயில் சக்தி வாய்ந்த கோயில். சக்தி வாய்ந்த கோயில். ராமர் சீதை வாழ்ந்த இடத்துலயே கோயிலை கட்டினாங்க. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரையா, லேட் ஆகுது தானே. சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் சரியா. சரி ஓகேங்க. இப்போ இங்கே வந்த நாங்கள் இங்கே வந்து இப்போ அவங்களுடைய சில விஷயங்கள் பேசினேன், அவங்களோட கஷ்டத்தையும் சொன்னாங்க. இப்போ எதிர்ச்சியாக சந்திச்சது தானே. என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துருக்குறாங்க, அவங்க பார்த்து உதவியும் கேட்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், அப்படியே தொடர்பு கொள்ளையெல்லாம் போயிட்டு. ஆனால் இப்போ வந்த கையோட வந்து அவங்க நிலைமையை வந்து நான் வீடியோ மூலமாக வந்து தெரியப்படுத்திருக்கிறேன். அப்போ உதவி செய்யணும்னு சொன்னால் உதவி செய்யலாம். நீங்கள் என்னோட சொன்னால் இப்போ நேரடியாக வந்து நான் பார்த்துருக்கேன் தான், இந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுலாம் கஷ்டம். அப்போ நான் ஆரம்பத்தில் நினச்சது அவர காரணி தான் பரவாயில்ல நல்ல வருமானம் பண்ணு நான் நினச்சேன் நான். ஆனால் ஓனர் வேறு, அவங்க இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்து கொண்டு தான் இப்போ தொழிலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி ஓகே, எங்களுக்கு லேட் ஆகிடுது, நாங்கள் ரூமுக்கு போகணும். அவங்களை கிளைமேட்டை காட்டுங்க, மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிக்குது. சரி ஓகே, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.